அரசு மருத்துவமனையில் குழந்தை கடத்தல், விஜய் அவர்கள் கண்டனம். குழந்தையை விரைவாக மீட்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விஜய் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதாவது: திருச்சியில் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த 3 நாட்களே ஆன ஆண் குழந்தையை மர்ம நபர் ஒருவர் தடுப்பூசி போடுவதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றிருப்பதாக செய்திகள் வந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. மக்களுக்கான அரசு என்று மார்த்தட்டிக் கொள்ளும் இந்த ஆட்சியில் அரசு பொது மருத்துவமனையிலேயே ஒரு தாயின் மடியிலிருந்து குழந்தை பறிப்போகும் அவல நிலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஆகும். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும். குழந்தையை விரைவாக மீட்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த பிஞ்சு குழந்தையை பிரிந்து தவிக்கும் பெற்றோருக்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டும். மேலும் இந்த குழந்தை கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தயவு தாட்சணியம் இன்றி மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்தோடு உடனடியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளிலும், குறிப்பாக பிரசவ வார்டுகளில் எவராலும் ஊடுருவ முடியாத அளவிற்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இதை உறுதி செய்ய பயோமெட்ரிக் முறை அல்லது அடையாள அட்டை சரிபார்ப்பு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை உடனடிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.